ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? தினமும் பயன்படக்கூடிய வாக்கியங்கள், டெய்லி யூஸ் சென்டென்சஸ். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி ஒரு புது சூழலில் புதுசாக ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க. நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் புதுசு, இல்லை ஒரு இடம் போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் புது இடத்துல புதிய மனிதர்களை சந்திக்க நேரிடும் பொழுது எப்படி அவங்க கூட கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறது, அது சம்மந்தமான வாக்கியங்கள் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. செகண்ட் பார்ட்டில் என் கூடயே சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. கடைசியாக 3ஆவது பார்ட்டில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? உரையாடலை, கான்வர்சேஷன், இதை தொடங்க விரும்புகிறவங்க முதல்ல ஹலோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பேர் சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஊர் பேர். இது தமிழ்நாடுக்குள்ளாரையே நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போயிட்டு பேச வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது. இதே நீங்கள் வெளி ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐஎம் அவங்க பேர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் போடுறீங்க இல்லையா, அதை உங்களுடைய தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டேட்டு பேரை போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ராஜு அப்படிங்கிறவர் மதுரையிலேருந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி சொல்லுவார்? ஹலோ, ஐ எம் ராஜு ஃப்ரம் மதுரை. இதே அதர் ஸ்டேட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னா டெல்லியில் இருக்கார், இப்போ அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் ராஜு ஃப்ரம் தமிழ்நாடு. அதுக்கு பதில் அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்? அவர் பேர் சஞ்சய்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி சொல்லுவார்? டெல்லி அந்த ஏரியாவில் இருக்கார். அதை எப்படி சொல்லுவார்? ஹாய், ஐ எம் சஞ்சய் ஃப்ரம் டெல்லி. நீங்கள் இந்த இடத்துக்கு புதுசாக தெரியுறீங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததில்ல. இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும்போது இந்த மாதிரியான வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது, நம்ம அதான் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பிக்கலாம். எப்படி சொல்லலாம் அந்த இடத்துல பாருங்கள். ஐ திங்க் யூ ஆர் நியூ டு திஸ் பிளேஸ். எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் யூ ஆர் நியூ டு திஸ் பிளேஸ். இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததில்ல. அதை எப்படிலாம் சொல்லலாம் பாருங்கள். I haven't seen you before. எப்படி சொல்லலாம்? I haven't seen you before. எப்படி சொல்லலாம்? I think this is the first time we are meeting. எப்படி சொல்லலாம்? I think this is the first time we are meeting. அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான சொல்லலாம்? Of course, I am new to this office. Of course, ஐ எம் நியூ டு திஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு நான் புதுசு அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆஃபீஸுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு பிளேஸ்னு போட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் ஐ எம் நியூ டு திஸ் பிளேஸ். ஐ எம் நியூ டு திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி புதியவர்களோட அறிமுகம் கிடைக்கும்போது வேறு என்னென்னலாம் பேசணுன்னு விரும்புவீங்க, அதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டா இல்லை எம்ப்ளாயியா, இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறாரு, எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அது ஒரு பிஜி ஹாஸ்டலாக கூட இருக்கலாம் நீங்கள் இருக்கிற இடம். ஸோ எல்லாத்துக்கும் பொதுவாக பயன்படுற மாதிரியான ஒரு சென்டென்ஸை நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போது நீங்கள் அவர்கிட்ட கேட்குறோம், நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். அவர் அது தொழிலா இல்லை ஸ்டூடெண்ட்டா, எதை வேணாலும் காமனாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னா அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் டு யூ டூ. அவ்வளோதான், இது போதும். இதில் நீங்கள் என்ன வேணாலும் பதில் சொல்லலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்டுன்ற பதிலும் இதில் வந்துடும். ஓகேங்களா? எம்ப்ளாயி என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? அப்போ அதை எப்படி கேட்கணும்? என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் வாட் டு யூ டூ. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். இதே நீங்கள் ஒரு டாக்டர், அதை எப்படி சொல்லுவீங்க? அவ்வளோதான், ஐ ஆம் ஏ டாக்டர். அவ்வளோதான், ஐ ஆம் ஏ டாக்டர். அடுத்து குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸை பற்றி நம்ம ஓகேவா ஏதாவது கேட்கணும்னு விரும்புவோம் இல்லைங்களா, அப்போ எப்படி கேட்கலாம்? அந்த மாதிரியான சூழலில் என்ன கேட்கலாம்? அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். அப்படியே தான் இந்த ஓகே எப்படி கேட்கலாம் பாருங்கள். எஸ், வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ. எப்படி கேட்கலாம்? வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ. இதுக்கு பதில் அப்பா ஒரு ஃபார்மர்னு சொல்லணும் நீங்கள். ஓகேங்களா? விவசாயி, அது எப்படி சொல்லலாம்? மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர். எப்படி சொல்லலாம்? மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர். இதையே
என்னுடைய ஃபாதர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி சொல்லலாம்? மை ஃபாதர் ஒர்க்ஸ் அட் எ ஹாஸ்பிட்டல். மை ஃபாதர் ஒர்க்ஸ் அட் எ ஹாஸ்பிட்டல். அடுத்தது அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? அம்மா என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத வாட் அபவுட் மதர் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இல்லை ஃபுல்லாக நீங்கள் சென்டென்ஸாக கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட் டஸ் யுவர் மதர் டூ, வாட் டஸ் யுவர் மதர் டூ அப்படின்னு கேட்கலாம். இதே அம்மா வெளியில் போய் எதுவும் ஒர்க் பண்ணல, ஆனால் வீட்டை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் பாருங்கள். ஓகேவா? மை மதர் இஸ் எ ஹோம் மேக்கர். மை மதர் இஸ் எ ஹோம் மேக்கர். ஓகேவா? வீட்டை பார்த்துக்கிறது மிகப்பெரிய வேலை இல்லையா? அதனால் அதை எப்படி சொல்லலாம்? ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்கணும். உங்களுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு. உடன் பிறந்தவர்கள் இதை மட்டும் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா சிப்ளிங்ஸ். என்னன்னு சொல்லணும்? சிப்ளிங்ஸ். அப்போ எப்படி கேட்கணும்? ஹவு மெனி சிப்ளிங்ஸ் do you have? எப்படி கேட்கணும்? how many siblings do you have? எனக்கு இப்போ ஒரு தம்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? I have just one younger brother. எப்படி சொல்லலாம்? I have just one younger brother. போதும். அடுத்தது பொதுவாக ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? இப்படி தானே போவோம் கான்வர்சேஷன்றது, அப்படி தானே போவோம். பொதுவாக ஃப்ரீ டைம்னா நீங்கள் என்ன செய்வீங்க, இதை எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? வாட் டு யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? என்னோடய ஃப்ரீ டைமில் எனக்கு விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ லைக் பிளேயிங் இன் மை ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லலாம். என்ன விளையாடுற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட், செஸ், வாட் எவர் இட் இஸ். ஓகே, அதை அங்கே போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், அதை எப்படி சொல்லலாம்? ஐ லைக் பிளேயிங் செஸ், ஓகேவா, இன் மை ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை படம் பார்க்குறது சில பேருக்கு பிடிக்கும் இல்லைங்களா, அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா எனக்கு படம் பார்க்குறது பிடிக்கும். எப்படி சொல்லணும்? ஐ லைக் வாட்சிங் மூவிஸ். ஐ லைக் வாட்சிங் மூவிஸ் என்னுடைய ஃப்ரீ டைமில் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? இன் மை ஃப்ரீ டைம். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது? ஐ லைக் வாட்சிங் மூவிஸ் இன் மை ஃப்ரீ டைம். ஐ லைக் வாட்சிங் மூவிஸ் இன் மை ஃப்ரீ டைம். அடுத்து அதை பற்றியே ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஒரு டாபிக் பேசுகிறோம் அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டட் தான் அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா? அப்போ எந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி கேட்குறது? வாட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் டு யூ லைக் டு வாட்ச்? எப்படி கேட்கணும்? வாட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் டு யூ லைக் டு வாட்ச் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு பதில் எனக்கு காமெடி மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அதை எப்படி சொல்லலாம்? I like comedy movies very much. எப்படி சொல்லணும்? I like comedy movies very much. எந்த மாதிரியான மூவிஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நம்ம சொல்லிக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது சரி வாங்க ஒரு கப்பு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு அவரை அழைச்சிட்டு போகிறீங்க. இதோட நம்ம சென்டென்ஸ் இன்னைக்கு நமக்கு இந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அடுத்தது ப்ராக்டிஸ் செஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்? வாங்க ஒரு கப் காஃபி குடிக்கலாம். இது எப்படி சொல்கிறது? கம் லெட்ஸ் ஹாவ் எ கப் ஆஃப் காஃபி. எப்படி சொல்லலாம்? கம் லெட்ஸ் ஹாவ் எ கப் ஆஃப் காஃபி. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ பார்ட் 2க்கு போகலாம். பார்ட் 2ல் என்ன செய்யணும்னா இந்த பார்ட் 1ல் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை நான் அங்கே உங்களுக்கு சொல்லுவேன், இல்லை கேட்பேன். நீங்கள் என் கூடயே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவை முடிக்கும்போது இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் தரவாக மைண்டில் செட் ஆகிடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? பார்க்கலாமா? வாங்க ப்ராக்டிஸ் செஷன் போகலாம். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவுடைய 2ஆம் பகுதிக்கு போகலாம். பார்ட் 2. இது ஒரு ப்ராக்டிஸ் செஷன். வீடியோ உடைய முதல் பார்ட்டில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு சென்டென்ஸ் நான் தமிழில் சொல்லுவேன், அதை 3 தடவை ட்ரான்ஸ்லேட் பண்ணி 3 தடவை சொல்லணும்.
ஓகேங்களா, இதுதான் ப்ராக்டிஸ் செஷன். ஓகேங்களா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதை டிரான்ஸ்லேட் பண்ணி 3 தடவை சொல்லி பார்க்கணும். வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூ? நான் ஒரு மாணவன். மாணவிக்கும் அதே தான். ஓகேவா? ஐ எம் எ ஸ்டூடெண்ட். I am a student. I am a student. உங்கள் தந்தை என்ன செய்கிறார்? What does your father do? What does your father do? What does your father do? நான் 3 தடவை சொல்கிறேன்னா அந்த 3 தடவையும் நீங்களும் சொன்னால் மட்டும்தான் இது மைண்டில் செட் ஆகும். அப்புறம் தான் நம்மளால் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். நல்லா கவனிங்க, உங்களை இங்கிலீஷில் பேச வைக்க போகிற பகுதி இது தான், ப்ராக்டிஸ் செஷன் தான். ஓகேங்களா, அடுத்தது போகலாமா? அதற்கு பதில் கொஞ்சம் மாற்றி நம்ம சொல்லலாம். ஓகே, அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். இது எப்படி சொல்லலாம்? 3 தடவை சொல்லணும். ஓகேங்களா? He is a teacher. He is a teacher. He is a teacher. ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஓகேவா, நல்லா தெளிவாயிடும். இங்கிலீஷ் கஷ்டமாகவே இருக்காது. வாங்க அடுத்தது பார்க்கலாமா? உங்கள் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? How many siblings do you have? How many siblings do you have? சொல்லுங்கள், என் கூடயே சொல்லுங்கள், வாங்க. How many siblings do you have? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். ஓகேவா, ஒரு தங்கை மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஓகேவா, பார்க்கலாமா? I have just one younger sister. I have just one younger sister. சொல்லுங்கள், வாங்க, சொல்லு பார்க்க இங்கிலீஷ் ஈஸி ஆகிடும். வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் சொல்லுங்கள். எஸ், குட். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஒன் யங்கர் சிஸ்டர். உங்கள் ஓய்வு நேரங்களில் என்ன செய்கிறீர்கள்? வாட் டு யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? அவ்வளோதான். வாட் டு யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? சொல்லுங்கள் இப்போ. அவ்வளோதான். எஸ், குட். வாட் டு யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? அவ்வளோதான் இங்கிலீஷு. வாங்க. என்னுடைய ஓய்வு நேரங்களில் படம் பார்ப்பது இல்லை படங்கள் பார்ப்பது எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். இது எப்படி சொல்லலாம்? ஐ லைக் வாட்சிங் மூவிஸ் in my free time. அவ்வளோதான். I like watching movies in my free time. ஓகேவா, சொல்லலாமா? சொல்லுங்கள். எஸ், எங்கே ஆரம்பிக்கணும்? ஐ லைக். எஸ், ஐ லைக் வாட்சிங் மூவிஸ் இன் மை ஃப்ரீ டைம். அவ்வளோதான். எது போன்ற படங்கள் இல்லை அல்லது எந்த வகையான படங்கள் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்? கேட்கலாமா? எந்த வகையான படங்கள் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்? சொல்லலாமா? வாங்க சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். எஸ், அவ்வளோதான். வாட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் டூ யூ லைக் டு வாட்ச்? அவ்வளோதான். இன்னொருத்தர் சொல்லுங்கள். வாட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் டூ யூ லைக் டு வாட்ச்? எஸ், இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லிட்டோம்னா தெளிவாயிடும். எஸ், வாட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் டூ யூ லைக் டு வாட்ச்? எனக்கு காமெடி மூவிஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும் இல்லையா? நம்ம படித்தது தான் கற்றுக்குறோம். வாங்க எப்படி சொல்லலாம்? ஐ லைக் காமெடி மூவிஸ் வெரி மச்.
சொல்லலாம். சாதாரண எப்படியே சொல்லிக்கலாம். எனக்கு காமெடி மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஐ லைக் காமெடி மூவிஸ் வெரி மச். ஐ லைக் டு வாட்ச் காமெடி மூவிஸ் வெரி மச்னு சொல்லலாம். ஓகேங்களா? வாங்க ஒரு கப் காஃபி குடிக்கலாம். இது எப்படி சொல்கிறது பார்க்கலாமா? வாங்க. எஸ் சார் சொல்லுங்கள், தெரிஞ்சது தானே? எஸ். கம் லெட்ஸ் ஹாவ் எ கப் ஆஃப் காஃபி. கம் லெட்ஸ் ஹாவ் எ கப் ஆஃப் காஃபி. சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், அவ்வளோதான். கம் லெட்ஸ் ஹாவ் எ கப் ஆஃப் காஃபி. அவ்வளோதாங்க. ஒவ்வொரு சென்டென்ஸையும் 3 டைம்ஸ் சொல்லி பார்த்துட்டிங்க இல்லையா? நல்லா மைண்டில் செட் ஆயிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் ப்ராக்டிஸ் செஷன். இந்த ப்ராக்டிஸ் செஷன் தான் உங்களை பேச வைக்கக்கூடிய பார்ட் ஆஃப் த வீடியோ. அடுத்தது பார்ட் 3க்கு போகிறோம். இந்த பார்ட் 3ல் என்ன இருக்கும் அப்படின்னா, ஐ வில் ஆஸ்க் யூ 5 questions. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 5 சென்டென்ஸ் கொடுக்குறேன். அந்த 5 சென்டென்ஸை நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லணும். இல்லை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த பார்ட்டு 3rd பார்ட்டுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வீடியோ. ஃபஸ்ட்டு படித்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னென்னு கற்றுக்கிட்டாச்சு. செகண்ட் பார்ட்டில் ப்ராக்டிஸும் பண்ணியாச்சு. 3rd பார்ட்டில் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இது. சரிங்களா? ஒரு 5 questions கொடுக்குறேன். அந்த 5 questionஸுக்கும் நீங்கள் கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியுது அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். வாங்க வீடியோவுடைய 3rd பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவுடைய 2 பார்ட்டையும், ஃபஸ்ட்டு 2 பார்ட்டையும் பார்த்தவங்களுக்கு அதில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு கொஞ்சம் மாற்றி சில கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியுதா? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வீடியோ, அதை தான் நம்ம இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி, உங்களுடைய தம்பி என்ன செய்கிறார்? அவ்வளோதான். இதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பணும். கொஸ்டின் நம்பர் 2, ஓய்வு நேரங்களில் உங்கள் சகோதரர் என்ன செய்கிறார்? அவ்வளோதான். இதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்க. உங்கள் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? அவ்வளோதான். இதை மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் போதும். என் தாயார் ஒரு ஆசிரியையாக உள்ளார். அவ்வளோதான். இதை மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எனக்கு காமெடி படங்கள் பார்ப்பது மிகவும் பிடிக்கும். அவ்வளோதான். இதுக்கான பதில்கள், இந்த 5 கேள்விகளுக்குமான பதில்களை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் பதில்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த பதில்கள் கூட கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இதுவரையிலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இல்லையா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேச முடியாத காரணத்தினால நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பாக இருப்பாங்களா? இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள் இல்லை நோன் பீப்புள் சர்க்கிளில் யாராவது இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. அவங்களும் இதுமாரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், நல்லா இங்கிலீஷ் பேசிட்டோம், பலன் அடையட்டும். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?